கேஷ்பேக் கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் 65 வயது வரையும் நீங்கள் அந்த பணத்தை கட்ட வேண்டும். 65 வயதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால் நீங்கள் இன்சூரன்ஸ் செய்த தொகையை முழுதாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் கட்டிய பணத்தை திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் வருத்தம் வராத விடத்து உங்கள் கட்டிய பணத்தை எடுக்கலாம். வருத்தம் வந்தால் நீங்கள் இன்சூரன்ஸ் செய்கின்ற தொகையை பொறுத்து அந்த முழு தொகையும் 30 டேஸுக்கு பின்னர் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வாழும் பொழுதே அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் 65 வயதுக்கு பின்னர் தான் அந்த கட்டிய பணத்தை திருப்பி தருவார்கள். கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் எவ்வளவு காலத்துக்கு கட்ட வேண்டும் அந்த பதிலை சொல்லுவார்கள். நீங்கள் 65 வயது வரையும் கட்டிக்கொண்டு வரும் பொழுது அதற்கு பின்னர் எனி டைம் நீங்கள் கட்டிய பணத்தை எடுக்கக்கூடிய ஆப்ஷன் பல கம்பெனிகளும் இருக்கின்றன. உங்களில் எந்த கம்பெனிக்கு குறைவான பிரைஸ் இருக்கோ அந்த கம்பெனியிலே நாங்கள் அல்லது யாராவது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். சரியா? அவை அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய விவரங்களை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். சரியா? வேறும் யாருடைய கேள்விகளாவது இருக்கிறேன். இங்கே பார்க்கலாம், இன்னொரு நேர இணைப்பில் இருக்கின்றார். யார் உங்களுக்கு பேசுகின்றீர்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே மீண்டும் சுமன் தர்ஷினி. அதே வேளையில் கேள்விகளோடு இணைந்த பாடல்களையும் கூட நேர்கள் கேட்கலாம் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக. இப்பொழுது மீண்டும் நாங்கள் சிவா கந்தி அவர்களோடு கலைக்க போகின்றோம். இப்பொழுது கதைத்த நேர்களிடமிருந்தும் தெரிந்தது. பொதுவாகவும் நாங்கள் தெரிவது என்னென்றால் ஒவ்வொருவரும் இன்சூரன்ஸ் எடுக்கிறார்கள், காப்புறுதி செய்து கொள்கிறார்கள். என்றாலும் அவர்கள் தங்களுக்குரிய எவ்வளவு கவரேஜ் இருக்கிறது, அது எந்த அளவு ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு பிரயோசனமாக போறது என்கின்ற ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு காப்புறுதி செய்து கொண்டவர்கள் இன்னும் பயனடைவதற்கு அவர்களுக்கு அந்த போதுமான கவரேஜ் இருக்கிறதா என்கின்ற அந்த தெளிவை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உங்களால் மிகச்சிறந்த ஒரு சேவை செய்ய முடியும் சொல்லுங்க. ஆமாம், நிச்சயமாக. என்னன்னு சொன்னால் பலரும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கின்றது. அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் நிபந்தனை காரணமாகவோ அல்லது ஹலோ இருக்கின்றவர் ஹலோ சொல்லியிருக்கிறார். அப்படியே இந்த காப்புறுதியை எடுக்கும் பொழுது பலர் வந்து ஒரு நிபந்தனை காரணமாகவோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது ஒரு சரியான தெளிவின்மை காரணமாக ஒரு குயிக்காக டிசிஷனை எடுக்கும் பொழுதுதான் அவ்வாறான தவறுகள் ஏற்படுகின்றன. எனவே சரியான ஒரு விளக்கங்களை எல்லோருக்கும் அளிக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த வெப்சைட்ல கூட பல ஆடியோ அல்லது வீடியோ இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கின்றேன். என்னவித இன்சூரன்ஸ் சம்பந்தமான கேள்விகளுக்கும் அங்கே பல பதில்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அதிலே நீங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் இப்போது உதயன் அங்கு இணைந்திருக்கும் நேரையும் சந்திக்கலாம். அங்கே நேரை சந்திக்க போறோம். இணைப்பில் இருக்கும் உங்கள் பெயர் யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன். கண்ணன், சொல்லுங்கள், உங்களுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி என்ன? என்ன கேள்வி என்னன்னு சொல்ல, நான் இன்சூரன்ஸ் போட்டேன். நான் ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ், அது இப்ப 10 வருஷமா போயிட்டது. மற்றது கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் தான் போட வலிக்கிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்ப அந்த புரோக்கர் சொன்னாரு, ஓகே அதை நிப்பாட்டி போட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் போட சொல்லி கொஞ்ச நாளால திரும்ப தண்டுவோம் சொல்லி. ஆனா இந்த ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த இன்னத்துக்காண்டி ரிஜெக்ட் பண்ணேன். அப்ப அவர் அந்த புரோக்கர்கிட்ட கேட்ட அது சொன்னாலும் அது தாங்கள் கேட்கலாம், உங்களோட டாக்டர்கிட்ட தமிழ் டாக்டர்கிட்ட கேட்க சொல்லி. நான் தமிழ் டாக்டர்கிட்ட சொன்னேன், உனக்கு ஒன்றுமே இல்லை, என்னத்துக்கு ரிஜெக்ட் பண்ணான்னு எனக்கே தெரியான்னு சொல்லி அவவே சொல்லிச்சுனா. அந்த அதுக்குள்ள ஒரு குவேஷன் ஒன்றுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணா நான் சிலவழி அதா இருக்கலாமான்ற என்ன கேள்வி என்னன்னா, அந்த பிரதருக்கு வந்து அட்டாக் வந்தது. அதால சிலவளை ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாமான்றது நான் தெரியாது. அல்லாட்டி அதை இனி நான் போடணும்னு சொல்லி சொன்னால் இவர்கிட்ட போனால் பிக்ஸ் பண்ணலாமா அல்லாட்டி அதை போடலாமா திரும்ப என்றது. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னு சொன்னால் பலர் வந்து இன்சூரன்ஸை அப்ளை பண்ணும் பொழுது அவர்களுக்கு அப்ளை பண்ணும் பொழுது நேரடியாகவே அந்த இன்சூரன்ஸ் கிடைத்து விடுகின்றது. சிலருக்கு வந்து அவர்கள் அப்ளை பண்ணிய தொகையிலும் பார்க்க கூடுதலாக கேட்கப்படுகின்றது. சில பேருக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படுகின்றது. பல வேறு காரணங்களால் நிராகரிக்கப்படும். அவ்வாறு நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது என்று சொல்லி கருத்தில் கொள்ளாமல் முதலில் அவ்வாறு வருத்தம் இருப்பவர்கள் அல்லது பிரச்சனை இருப்பவர்கள் இன்சூரன்ஸ் எடுக்க முன்னர் ஒரு முறை நீங்கள் 2-3 கம்பெனிலே செக் பண்ணி உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கிடைக்குமா என்பதை சரிபார்த்து கொள்ள முடியும். அவ்வாறு அந்த ரேட் பண்ணினார்கள், அதை நீங்கள் அப்ளை பண்ண தொகையிலும் பார்க்க கூடுதலாக அவர் கேட்டாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டாலோ என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாங்கள் ஒரு கடிதத்தை போட்டு என்னத்துக்காக நீங்கள் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, உங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது ரேட் அதிகரிக்கப்பட்டாலோ நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு கடிதம் எழுதினால, அதாவது என்ன காரணத்துக்காக
உங்களுடைய அப்ளிகேஷன் ரேட் பண்ணப்பட்டது அல்லது நிராகரிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அவரிடம் கேட்டால் அவர்கள் அதற்குரிய காரணத்தை உங்களுடைய ஃபேமிலி டாக்டருக்கு அனுப்புவார்கள். நீங்கள் அந்த ஃபேமிலி டாக்டரிடம் போய் என்ன காரணம் என்பதை சரியான முறையிலே தெரிந்து கொண்டு அதுக்கு பின்னர் நீங்கள் இன்சூரன்ஸை அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளிலே உங்களுடைய டெஸ்ட் செய்து பெண்டிங்காக அந்த டெஸ்ட் வந்து வரும் மட்டும் அந்த இன்சூரன்ஸை தரவாமல் விட்டிருக்கலாம். பல காரணங்கள் இருக்கின்றன. டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் செய்யணும், அதை நீங்கள் செய்யாமல் அங்கே பெண்டிங்காக இருந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணலாம். எனவே சில ஸ்மால் காரணங்களுக்காக கூட ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன காரணம் என்பதை சரியாக அந்த குறிப்பிட்ட கம்பெனியிலே கேட்டால் நிச்சயமாக அதுக்குரிய பதிலை ஃபேமிலி டாக்டருக்கு அனுப்புவார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் சரியாக தெரிவு செய்து கொண்டு உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு மேலதிகமாக இண்டிவிஜுவலாக தேவையாக இருந்தால் நிச்சயமாக தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். நன்றி கண்ணன் கலந்தோடு. இப்போது அவர் கேட்டது போல இந்த அவருடைய சகோதரருக்கு அல்லது அவருடைய குடும்பத்திலேயே யாருக்காவது இந்த மாதிரி அதை ஏதாவது வருத்தங்கள் வந்தால் கூட இந்த மாதிரி நிராகரிக்க சந்தர்ப்பம் இருக்கிறது? நிச்சயமாக பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அது அவ்வாறான சந்தர்ப்பங்களே சில வேளைகளிலே அந்த ரேட்டிங்கை கொஞ்சம் கூட கேட்பார்கள். அந்த ஃபேமிலி ரீசனை மட்டும் வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட மாட்டாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்பொழுது சிவா கண்டியாவோடு நிறையவே அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பல முகவர்களும். அவர்களை பற்றியும் சொல்லுங்கள். ஆமாம், இந்த நேரத்திலே என்னுடைய நிறுவனத்திலே பல முகவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இணைந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தனா மாணிக்க வாசகர், குணாதன பாலசிங்கம் போன்ற பல பிரபலமான முகவர்கள் ராயல் புரோக்கருடன் சேர்ந்து அவர்கள் தங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ராயல் புரோக்கர்ஸ் முகவர்கள் யாராக இருந்தாலும் நேரடியாக அவர்களிடம் தொடர்பு கொண்டு உங்கள் சரியான விளக்கங்களையும் பெற்று உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் என்னுடன் தான் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்று இல்லை, அல்லது யாரிடமும் எடுக்கலாம். குறிப்பாக நீங்கள் ராயல் புரோக்கர்ஸ் முகவரிடம் நீங்கள் உங்களுடைய தெரிவுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு பலவிதமான கம்பெனிகளிடம் இருந்து அவர்கள் சரியான விளக்கத்தை தருவது மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த பிரைஸையும் சரியான விளக்கத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய கேள்விகளோடு. ஆமாம், வணக்கம். இணைப்பதற்கு உங்கள் பெயர்? ஹலோ. ஆமாம், யார் பேசுகிறீர்கள்? செல்வன், சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? என்ன கேள்வி வந்து RSP. ஆமா, சொல்லுங்க. ஆமா, RSP நாளை முழுவதும் RSP பற்றி தான் கதைக்கலாம். இன்றைக்கு வந்து இன்சூரன்ஸ் பற்றியும் இல்ல, இன்று வந்து நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாம்னு சொல்லுங்க. நன்றி. எங்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு யார் பேசுகிறீர்கள்? வணக்கம். வணக்கம். ஆமா, உங்கள் பெயர்? நாங்க புஷ்பலதா பேசுறோம். புஷ்பலதா, சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? எங்க ஹஸ்பண்டுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்ப எங்களை ஆட் பண்றேன்னு சொன்னா நாங்க மேலதிகமா பே பண்ண வேண்டியது. ஆமா, நிச்சயமாக ஒருவருக்கு ஒரு லைசன்ஸ் இருந்தால் இன்னும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கும் பொழுது அல்ல ஆட் பண்ணும் பொழுது அல்லது கூட்டும் பொழுது அதுக்குரிய பிரைஸை நீங்கள் செலுத்தியே வேண்டும். என்னன்னு சொன்னால் ஒரு பேரை ஆட் பண்ணும் பொழுது பெனிஃபிஷரியாக ஆட் பண்ணும் பொழுது எந்தவித பேமெண்ட் தேவையில்லை. ஆனால் இன்சூர்டாக நீங்கள் அவர்களை ஆட் பண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அவ்வாறு இருக்கும்போது கூட ஏதாவது கழிவுகள் இருக்கின்றதா இரண்டாவது காப்புறுதி? ஆமாம், இரண்டாவது காப்புறுதி எடுக்கும் பொழுது அவர்களுக்குரிய பாலிசி ஃபீயிலே அரைவாசி செலவுகளை குறைக்கப்படும். டிபெண்ட் ஆன் காப்புறுதியையும் பாலிசியையும் கம்பெனியை பொறுத்தும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே ஒரு காப்புறுதி இன்சூரன்ஸ் வச்சிருந்தால் எவ்வாறான இன்சூரன்ஸை பொறுத்து புதிதாக 2 பேருக்கும் சேர்த்து எடுக்கும் பொழுது கூட நீங்கள் சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எவ்வாறான காப்புறுதி இருக்கின்றது, எவ்வளவு உங்களுக்கு தேவை என்று பல விடயங்களை கருத்தில் கொண்டு உங்களுக்கு எவ்வளவு சேமிப்பை ஏற்படுத்தலாம் என்பதை நீங்கள் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் சரியான விளக்கத்தை கூறக்கூடியதாக இருக்கும். சரியா புஷ்பலதா? நன்றி. நன்றி. எங்க அடுத்து நீங்க யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், உங்கள் பெயர்? நந்தினி. நந்தினி, சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன? அதை நான் ஏற்கனவே கூறியது போல ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் அதுக்குரிய காரணத்தை நாங்கள் சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழி, நீங்கள் என்னத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிய என்பதை அந்த குறிப்பிட்ட கம்பெனியிலே கேட்டால் அவர்கள் அதுக்குரிய காரணத்தை உங்களுடைய காப்புறுதி சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு என்று சொல்லலாம் என்று ஏராளமானவர்கள் வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது
காப்புறுதி தொடர்பாக இதுவரை இருந்த பல்வேறு சிக்கல்களுக்கு ஒரு விளக்கம் அளிக்கின்ற நிகழ்வாக இன்றைய நிகழ்வு, அதுபோல நாளைய நிகழ்வும் இடம்பெற போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் அதிகமாக செலுத்திக் கொள்கின்ற காப்பீட்டு கட்டணங்களிலிருந்து எவ்வாறு கழிவுகளை பெற்றுக் கொள்ள முடியும், அதுபோல சிறந்த ஆட்டோ இன்சூரன்ஸ் எவ்வாறு பெற முடியும் என்பதையும் நீங்கள் இவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 4163158100 அழையுங்கள். இந்த நேரத்தில் நாங்கள் இப்போது குணா துரைசிங்கம் சந்திக்க போகின்றோம். அவர் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசராக இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வாறு இந்த இன்சூரன்ஸ் அட்வைசராக ராயல் புரோக்கர்ஸில் நீங்கள் முதலில் உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கொள்ளலாம். வணக்கம் குணா துரைசிங்கம். வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ராயல் புரோக்கர்ஸுக்கும் சிஎம்ஆருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். நானும் குணா துரைசிங்கம் ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசர், மெயின்லி ஒர்க்கிங் வித் ராயல் புரோக்கர்ஸ். ஒரு மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஜாயின் வித் ராயல் புரோக்கர்ஸ் வந்து so we are representing more than 15 companies. So if you are a licensed person or if you have any plan to become a licensed person, it's a very fantastic industry and very fantastic field. நீங்க வந்து டெஃபினட்டா I strongly recommend நீங்க வந்து ராயல் புரோக்கர்ஸோட சேர்ந்து we can do this better service உங்களோட கிளையண்ட்ஸுக்கு, உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு, உங்களோட மேட்ஸ் யாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். எல்லா வகையான இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் இன்க்ளூடிங் ஆட்டோ அண்ட் ஹோம் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் இந்த ராயல் புரோக்கர்ஸில் உள்ள மெம்பர்ஸ் யாரையுமே எந்த நேரமே தொடர்பு கொள்ளலாம். எனவே இந்த நேரத்தில் எங்களோட கலந்துரைமைக்கு நன்றி குணா. இதுவரையில் விஜிதா, நாங்கள் இந்த வெற்றியாளர்களை தெரிந்து கொள்ளலாமா, அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் யார் என்று சொல்லி? நிச்சயமாக கலந்து கொண்டவர்களில் அதிர்ஷ்டசாலிகளாக 5 தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்வன், ராஜ், சோதி, பரதன், புஷ்பலதா. மீண்டும் கூறுகின்றோம், செல்வன், ராஜ், சோதி, பரதன், புஷ்பலதா. ஐவரும் இந்த பரிசை பெற்றுக் கொள்வதற்கு சிவா தந்தை அவருடைய அலுவலகத்தில் Yeah.